இந்த திரைப்படம் எதிர்காலத்தில் நடக்குது அப்படின்னும் போது பெரிய மனித கூட்டங்கள்லாம் இல்லாம தனித்தனியாக அங்கங்க வாழறாங்க மனித இனம். இப்ப அந்த காலகட்டங்களில் என்ன ஆகுதுன்னா, ஒரு தேர்வு மதிப்பீட்டை செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்து உங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. 7 நாள் உங்க வீட்டுல இருப்பாங்க. ஒரு குழந்தைய பெத்து வளர்க்கறதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கா, அப்படியான பொறுமைகள் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு அந்த கண்காணிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து உங்க வீட்டுல தங்கியிருப்பாங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்ப்பாங்க. மியா அவங்க தான் வந்து ஒரு தாவரவியல் நிபுணர். புது புது தாவரங்களை வளர்க்கணும்ட்டு ஒரு தனியா ஒரு நெஸ்ட் மாதிரி வச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆரியன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து ஆரியன், அவர் தான் வந்து ஹமேஷ் பட்டேல். ஆரியனுக்கு வந்து பெட்டுகள், அதாவது வளர்ப்பு பிராணிகள் மேல அதீத கொள்ளை பாசம். அவர் என்ன பண்றாருன்னா, கற்பனையிலே வந்து ஒரு விஷயங்களை வந்து ஏஐ மூலமா உருவாக்குறாங்களே அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் வந்து பண்ற ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க புள்ள பத்துக்கிறதுக்கு நீங்க வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு அரசாங்கத்துக்கு சொல்றதுக்கு அரசாங்கம் ஒரு ஆள் அனுப்பி வைக்கும். 7 நாள் உங்க வீட்டில் இருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் வந்து விர்ஜீனியா. அலிசியா விகாண்டர் வந்து அந்த விஷயத்த பண்றாங்க. அவங்க அந்த 7 நாள் அங்க இருக்கிறாங்க. இந்த அலிசியா விகாண்டர் பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஏதோ ஒரு ஸ்டேடியத்துல ஒரு மேட்டர் சீன்ல வந்து நடிச்சிருப்பாங்க. பட் அது சினிமா தான். ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கும்ல. இத்தனைக்கு நீங்கள் வந்து பாடி பார்ட்ஸ்லாம் காமிக்காமல் ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்ல. நீங்கள் ஒரு க்ளோஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த க்ளோஸில் நீங்கள் படுற அவஸ்தையை உங்கள் உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தணும். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அவங்க. படம் பேர் தெரியல, தெரிஞ்சவங்க கூட பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். இந்த ஒரு வாரத்தில் அவங்க வந்து உங்களை எப்படிலாம் கண்காணிக்கிறாங்கன்றது தான். இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை.